ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، وقد قال الله تبارك وتعالى في القرآن المحكم تنزيل: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா இந்த நாளில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் தர வேண்டும் என்பதாக தன்னுடைய அடியார்களுக்கு நாடி இருந்தானோ அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இந்த நாளில் நாம் செய்த அனைத்து விதமான நல்ல அமல்களையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹு தஆலா முழுமையான முறையிலே கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கா வாழ்க்கை என்கிற ஒரு வரலாற்று தொடரினுடைய துவக்கத்திலே இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே அற்புதமான குர்ஆன் என்று குர்ஆனினுடைய அற்புதங்களை குறித்து பேசினோம். அதில் ஏராளமான இலக்கிய இலக்கணம் சார்ந்த, வரலாற்று சார்ந்த, அழிக்க முடியாத, அசைக்க முடியாத குர்ஆனினுடைய ஆற்றல்களை குறித்து நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே பேசாமல் விடுபட்டு விட்ட ஒரு முக்கியமான குர்ஆனினுடைய அற்புதம் ஒன்று இருக்கிறது. அது எது என்று சொன்னால், குர்ஆனினுடைய அற்புதங்களில் இலக்கணம், இலக்கியம், அதனுடைய சொல்நயம், பொருள் நயம், அதனுடைய பாதுகாப்பு, அதனுடைய விசாலமான ஆழம், இவைகளையெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலும், இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு அற்புதம் அந்த குர்ஆனுக்கு என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் சஹாபாக்களினுடைய வாழ்க்கையும் குர்ஆனினுடைய பிம்பமாக தான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய குணம் குர்ஆனாக இருந்தது என்று சொல்வார்கள். ஏனென்றால் குர்ஆன் ஏற்படுத்திய மிகப்பெரிய புரட்சி எதன் ஊடாக தெரியும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படிக்கின்ற பொழுதுதான் தெரியும். குர்ஆனை நாம் முழுமையாக விளங்க வேண்டும் என்றால் நபியினுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்க வேண்டும். சஹாபாக்களினுடைய வாழ்க்கைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒருவர் நபியினுடைய வாழ்க்கையை முழுமையாக அறியவில்லை, சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் குர்ஆனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் நிதர்சனமாக புரிந்து கொள்ளலாம். ஒரு வசனத்தை உங்களினால் முடிந்தால் கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி இன்று வரையிலும் கொண்டு வர முடியவில்லை என்று நாம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இந்த குர்ஆனினுடைய ஏதேனும் ஒரு விஷயத்தை ஏதும் அழித்து காட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கட்டளை சவால் விடுகிறான். அந்த சவாலை இதுவரையிலும் முறியடிக்க முடியவில்லை என்பதாக சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் வெறுமனே குர்ஆனுடைய வாசகத்தை மட்டும் அல்ல, இன்னொரு விஷயத்தையும் விளங்கணும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனினுடைய வழியாக 23 வருடத்திலே உருவாக்கிய கட்டமைத்த ஒரு சமுதாயம் இருக்கிறது அல்லவா, ஒரு அற்புதமான ஒரு சமுதாயம். முடிந்தால் அது எந்த கொள்கையாக இருக்கட்டும், கோட்பாடாக இருக்கட்டும், அவைகளை வைத்து இது மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டுங்கள், பார்க்கலாம். குர்ஆன் உருவாக்கிய சமூகம் இது. குர்ஆனினுடைய ஆற்றலினால் உருவாகிய சமூகம். எப்படியோ இருந்த சமூகம் பிற்காலத்திலே இந்த உலகம் இன்றளவும் ஆச்சரியத்தோடு அது எப்படி ஒருவர் கூட இப்படி இல்லாமல் எல்லோருமே மிக அற்புதமான மனிதர்களாக வார்த்தெடுக்க முடியும் என்கிற கேள்வி இன்னைக்கு வரையிலும் இருக்கிறது. அவ்வளவு அற்புதமான ஒரு சமுதாயம் சஹாபாக்களுடைய சமுதாயம். அல்லாஹு தஆலா குர்ஆனினுடைய எடுத்துக்காட்டாக குர்ஆனினுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் எப்பேற்பட்ட வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உழைப்பின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு காண்பித்த ஒரு சாம்பிள் தான் சஹாபாக்களுடைய வரலாறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கையும். இப்ப அதை நம்ம முதல்ல விளங்கணும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஹிஸ்டரி வரலாறு அப்படின்னு சொன்னோன்னே பெரும்பாலும் நம்முடைய கண்ணோட்டம் எல்லாம் என்னவா இருக்கும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள், அவருடைய அற்புதங்கள், நிலவை பிளந்தார்கள், கற்களை பேச வைத்தார்கள், மரம் எல்லாம் வந்தது அப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய தனி சிறப்பு இப்படி இருந்துச்சு, அவர்கள் வந்தால் இரவு அந்த இருள் எல்லாம் வெளிச்சமாக ஆகிவிடும் என்கிற அற்புதங்களை பற்றி பேசுவது அல்ல. முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் நபியினுடைய வரலாறு அப்படின்னு சொன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு இருந்ததிலிருந்து அவர்கள் பிறக்கக்கூடிய காலத்திலிருந்து ஏற்பட்ட சிறப்பான தனித்துவமான விஷயங்களை குறித்து குறித்து பேசி பேசி நாம் புகழ் பாடி கொண்டுதான் இருக்கின்றோமே தவிர அது மட்டும் நோக்கம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசிப்பது மட்டும் நோக்கம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அந்த நோக்கத்தை சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எனவே அதுதான் மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலவை பிளந்தார்கள், அவங்க இப்படி இருந்தாங்கன்னா இதே தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமும் சொன்னுச்சு, யூதர்களும் சொன்னாங்க. எங்க நபி இருந்தாங்க, எங்க நபி கடலை பிளந்தாங்க, கடலை அடிச்சாங்க, கல்லுல இருந்து தண்ணி வந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமும் அதான் சொன்னாங்க, எங்களுடைய இயேசுநாதர் அவர் உயிரோடு மரணித்து போனவர்கள்லாம் உயிர்ப்பித்தான். அற்புதங்களை பற்றி பேசுவது மட்டும் நோக்கம் அல்ல. அப்படி பேசினாக்கா அது சிறப்புகளை மட்டும் சொல்லிட்டு போறது. நம்முடைய லைஃப்ல என்ன மாற்றம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வந்தார்கள் அப்படின்றத நாம விளங்கணும். ஏன்னா அதுலதான் தனித்துவமே இருக்கிறது. அல்லாஹு தஆலா 23 வருடம் உழைப்பை செய்து முடித்ததற்கு பின்பு கடைசியாக ஹஜ்ஜத்தில் விதாவிலே இருக்கின்ற பொழுது வசனத்தை இறக்கிறான். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உலகத்திலே எத்தனை தீர்க்கதரிசிகள் நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களிடத்திலேயும் இறக்காத ஒரு வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இறக்குறான். அது என்ன? நபிமார்கள் எல்லாம் உழைப்பு செய்தார்கள், சிறப்பான முறையிலே வழி நடத்தி விட்டு சென்றார்கள். ஆனா அந்த நபிமார்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தனித்துவமாக நபியே மனித குலத்திற்கு என்னென்ன வாழ்வியலில் என்னென்ன அம்சங்கள் தேவையாக இருக்கிறதோ, குடும்பவியல் தேவை, பொருளியல் தேவை, அரசியல் தேவை, ஆன்மீகம் தேவை, பண்பியல் தேவை, இப்படி என்னென்ன இயல்கள் இருக்கிறதோ அத்தனை இயல்களையும் குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா வழிகாட்டி விட்டார். அத்தனை அம்சங்களையும், எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்டையும் சும்மா சைடு டாபிக்கா அல்லது கொஞ்சோண்டு பேசிட்டு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி இல்ல, அத்மம்து அலைக்கும் அவைகளை எல்லாம் நிரப்பமாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுத்தான். இதை அல்லாஹு தஆலா டிக்ளேர் பண்றான். நபியே, இந்த ஹஜ்ஜத்தில் விதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சா சொல்லி கடைசி நேரத்துல
அப்படி சொல்லும்போது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் சிறப்புகளை மட்டும் பேசிக்கொண்டு செல்லக்கூடாது. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் மூலமாக என்ன தியரி இருக்கு அதை நாம எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டு நாம வெறுமனே புகழை பேசியே நம்முடைய காலத்தை ஓட்டியதின் விளைவுதான் இன்னைக்கு நம்ம பின்தங்கிய சமுதாயமா இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே வழிகாட்டி, நாம ரசூலுல்லாஹ்வை தானே பின்பற்றுறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சமுதாயம் பின்தங்கிய சமுதாயமாக இருக்குன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்ல குறை வந்துருச்சா? ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த தியரியில குறை இருக்குதா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த தியரியை விட்டுவிட்டு, அவர்கள் கொடுத்த அந்த வழிகாட்டுதலை விட்டுவிட்டு நாம வேறொரு பக்கத்திலே கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அது தவறு என்று சொல்லவில்லை. கவனிக்க வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். முதலாவது மக்கா வாழ்க்கை. உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களுமே 2 நோக்கத்திற்காக வந்தாங்க. இது குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க வெளிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஆழமாக உற்று கவனித்தீர்கள் என்று சொன்னால் சரித்திரம் முதல் கொண்டு மொத்தத்தையும் சார் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த 2 விஷயம் தெரியும். நபிமார்கள் இந்த உலகத்துல வந்தது 2 விஷயத்திற்கு. ஒன்று, சுய ஒழுக்கத்தை போதிப்பதற்காக வந்தவர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்தை போதிப்பதற்காக வந்தார். இரண்டாவது, சமூக ஒழுக்கத்தை கற்பிப்பதற்கு வந்தார். இந்த 2 விஷயத்திற்காக தான் நபிமார்கள் வந்தார். எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. உலகத்துல வந்த நபிமார்களுடைய அழிக்கப்பட்ட சமுதாயத்தெல்லாம் எடுத்து பாருங்க. அழிக்கப்பட்ட சமுதாயம் இபாதத்துல குறை செஞ்சுட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா அழிச்சான்? இல்ல. அங்க சுய ஒழுக்கம் தவறுகின்ற பொழுது, சமூக ஒழுக்கம் சீர்கெடுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அங்கு தன்னுடைய நடவடிக்கையை எடுத்தான் என்று பார்க்கிறோம். எல்லா நபிமார்களும் அதற்காக தான் வந்தாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து ஃபிரௌன் இடத்துல ஏகத்துவத்தை சொல்கிறார்கள். சொல்லிட்டு அவன் ஏத்துக்கலையா அடுத்த ஸ்டெப் என்ன? என்னுடைய பனி இஸ்ரவேல் கூட்டத்தினர்களுக்கு நான் அவர்களை வைத்து அடுத்த ஒன்று கட்டத்தை நான் நகர்த்த வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறான். நான் அவர்களை அர்சில் நீ மாய் பனி இஸ்ராயில், அர்சில் மாய் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில என்னோட அனுப்பி வச்சிரு, நான் அவர்களை அழைத்து கொண்டு போறேன். ஏன் போகணும்? அங்கேயே உட்காந்து இபாதத்தை சொல்லி கொடுத்து எல்லாம் தொழுவுங்க, திக்ர் செய்யுங்க, நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. கடந்து போகிறார்கள். எங்க போறாங்க? வேறொரு தேசத்திற்கு போய் அங்கு வேற ஒரு உழைப்பு, பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை அவர்களுக்கு இடப்பட்டு இருக்கிறது. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிமார்களை அந்த பனி இஸ்ரவேலர்களை அழைத்து செல்கிறார்கள். கடல் பிளக்கிறது. கடல் பிளந்து இவர்களுக்கு வழிவிடுகிறது. இதெல்லாம் ஏற்படுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. ஒரு சமூக ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குது அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் 2, ஒன்று மக்காவுடைய வாழ்க்கை, இரண்டாவது மதீனாவுடைய வாழ்க்கை. மக்காவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முழுக்க அது சுய ஒழுக்கத்தை குறித்து பாடத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படிப்பட்ட சுய கட்டுப்பாட்டு கொண்டவர்களாக, பண்பாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பழக்குதல், ஒரு பயிற்சி மக்காவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். அதற்கான பாடங்கள், அதற்கான எல்லா எடுத்துக்காட்டுகளும் மக்காவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அப்படியே நீங்க இங்கிட்டு வந்தீங்கன்னா, மதீனாவினுடைய வாழ்க்கையில வந்தீங்கன்னா, அடுத்தது ஒரு சமுதாயத்தை எப்படி கட்டமைப்பது, ஒரு ஆளுமை மிக்க ஒரு சமுதாயத்தை எப்படி வழி நடத்துவது, ஒரு சமுதாயத்தை ஆளுமை மிக்க சமுதாயமாக எப்படி மாற்றுவது என்பதை குறித்துண்டான ஒரு பாடத்தை அல்லாஹு தஆலா மதீனாவினுடைய வாழ்க்கையில வைக்கிறார். இதுதான் பார்க்கிறோம். இப்படிதான் நம் வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். இல்ல உன்னிப்பான் நிறைய விஷயங்கள் சொல்லணும். சுருக்கமான தேவையை கருதி குறிப்புகளை மட்டும் சொல்றேன். டைம் கிடைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த நாட்கள்ல எப்பயாச்சும் நம்ம நேரம் கிடைக்கும் போது, அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அதை குறித்து நிறைய பாருங்க. இப்ப நம்ம மேலோட்டமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 பிறந்தார். முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் கடைசியிலே கேள்விகள் கூட கேட்கலாம்.
இன்ஷா அல்லாஹ். கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளை சரியான முறையில் சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ஊக்கமான முறையில் நம்முடைய தரப்பில் இருந்து ஏதாவது அன்பளிப்புகளை, சிறப்பான அன்பளிப்புகளை வழங்கலாம் இன்ஷா அல்லாஹ். குறிப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 571 பிறக்கிறார். பிறக்கக்கூடிய நிறமாத கர்ப்பிணியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் இருக்கின்ற பொழுதே ஷாம் தேசத்திற்கு போன அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் இறந்து போய்விடுகிறார். தாருல் நாபிகா என்கிற ஒரு இடத்துல வச்சு வஃபாத் ஆயிடுறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார். அதாவது யானை ஆண்டு ரசூலுல்லாஹ் அந்த காபாவை இடிப்பதற்காக ஆபிரகாம் படையெடுத்து வந்த அடுத்த வருடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து அமினா அம்மையார் அவங்க தான் அவங்க தாயார். அவர்களிடத்திலே பால் குடித்து கொஞ்ச காலத்திற்கு பிறகு துவைபா என்று சொல்லக்கூடிய அபூ லஹபினுடைய அடிமையிடத்திலே கொஞ்ச காலம் பால் குடிக்கிறார்கள். அங்கேதான் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பால்குடி சகோதரர்களாக இருக்கிறார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பால்குடி சகோதரர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்துல அப்படி ஒரு வளமை இருந்துச்சு. அரபிகளுடைய வளமை, நம்முடைய பிள்ளைகள் நல்ல பேச்சு திறமை கொண்டவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக, திடகாத்திரமான முறையில வளர வேண்டும் என்பதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு பால்குடி தாய்மார்களிடத்திலே கொடுத்து, அவருடைய செவிலி தாய்மார்களிடத்திலே கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். அது மாதிரி ஒரு கூட்டம் அந்த நேரத்திலே வருகிறது. கரெக்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹ் பிறக்கக்கூடிய நேரத்துல என்னென்ன அற்புதங்களை அல்லாஹு தஆலா நிகழ்த்தினா, அதே மாதிரி இங்க ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வந்தவுடன் அங்க நடக்கக்கூடிய அற்புதமான செய்திகள் எல்லாம் புகாரி முஸ்லிம்ல எல்லாம் இடம்பெற்றிருக்குது. நம்ம அந்த டாக் மாதிரி நம்ம அதுக்குள்ள போயிடக்கூடாது. இப்ப ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடிக்கப்படுவதற்காக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்க 2 வயசு வரையிலும் வளர்றாங்க. ரொம்ப அற்புதமான குழந்தையா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிப்பதற்காக அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்ததற்கு பிறகு ஏழ்மையிலே இருந்த ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்வ செழிப்பாக அற்புதமான பரக்கத்து கொண்டவர்களாக மாறிவிடுகிறார். எனவே இந்த குழந்தையை விடுறதுக்கு மனசு இல்லை. 2 வயசு ஆனதுக்கு பிறகு போய் ஒப்படைக்கணும். அமீனா அம்மையார்ட்ட ஒப்படைக்கணும். அமீனா அம்மையார்ட்ட போய் ரெக்வெஸ்ட் கேட்டு வாங்கிட்டு வராங்க. இங்க நாங்களே கொஞ்சம் காலம் திரும்பவும் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அனுமதியும் கொடுக்குறாங்க. போய் இருக்கக்கூடிய நேரத்துல தான் அங்க 2 வயசா இருக்கும்போது விளையாண்டுகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிளந்து, அவர்கள் புகாரியில வரக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை பிளந்து அந்த நெஞ்சில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இந்த போட்டி பொறாமை எல்லாம் இருக்கும் இல்லையா, மனிதர்களுக்கு வரக்கூடிய அந்த எண்ணம் வந்து ஒரு சின்ன ஒரு பித்தப்பை மாதிரி இருக்குமா, அதை எடுத்து விட்டு ஜம்ஜம் தண்ணீரினால் தாம்பூலத்தில் தங்க தாம்பூலத்தினால் வைத்து அவர் கழுவி வைத்து விட்டு திரும்பவும் அப்படியே நெஞ்சை பிளந்த நெஞ்சை அப்படி தைத்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போயிடுறாங்க. இதை பிள்ளைகள் எல்லாம் பார்க்குறாங்க. கூட விளையாண்டு இருந்த பிள்ளைங்க ஏதோ நெஞ்சு பிளந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு போய் அது புத்தியில முகமது கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் பதறி அடிச்சு ஓடி வராங்க. அவங்களுடைய ஏன்னா அமானிதமானவர் கொடுக்கப்பட்ட புல் அல்ல, அதனால ஹலீமாமையார் ஓடி வந்து பார்க்குறாங்க. ஓடி வந்து பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே புரியாம அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகும் அவருடைய நெஞ்சிலே அதனுடைய அடையாளங்களை நான் பார்த்தேன். குளிப்பாட்டிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெஞ்சில இந்த தைத்ததினுடைய அடையாளங்களை நான் பார்த்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா பதிவு செய்கிறார். இப்ப இதுக்கப்புறம் இந்த குழந்தைய வச்சிருந்தா சரி வராதுன்னு சொல்லி தன்னுடைய தாய் இடத்துல ஆமினா அம்மையார் இடத்துல போய் விட்டுடுறான். ஆமினா அம்மையார் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய கணவர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக, ஜியாரத்து செய்வதற்காக தாருல் நாபிகா என்ற இடத்துக்கு போறாங்க. ஜித்தா இது ரியாத் இருக்குல்ல, ரியாத்துக்கும் மக்காவுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு 500 கிலோமீட்டர் தொலைதூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு போறாங்க. போய் தன்னுடைய கணவரை ஜியாரத் செஞ்சுட்டு திருப்பி அவர்கள் அவபா அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொஞ்சம் காலம் இருக்கிறாங்க. அங்கதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்விம்மிங் நீச்சலை கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் வரலாற்றுல பதிவாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கின்ற பொழுதுதான் அவருடைய தாயார் உடல்நிலை குறைவின் காரணத்தினால் மரணம் ஆகிவிடுகிறார். இவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மு ஐமன் யாருன்னா
அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அவர்களுடைய அடிமை பெண். இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப்ல நீண்ட காலம் பயணித்த அவருடைய வரலாற்றில் நீண்ட காலம் பயணித்த ஒரு பெண்மணி உம்மி ஐமன் ரலியல்லாஹு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வை வளர்த்து தான் அவங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை வளர்த்து தான் அவங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் அவங்க வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவ்வளவு பெரிய நீண்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய தந்தையினுடைய தந்தை பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த அவபா என்ற இடத்திலிருந்து மக்காவுக்கு அழைத்து வந்து வளர்க்கிறாங்க. எத்தனை வயசு வரையும்? 6 வயசு. 6 வயசுல இருந்து 8 வயசு வரையும், 6 வயசு வரையும் தன்னுடைய தாயார் இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. 8 வயசு வரையும் வளர்றாங்க. 8 வயசுக்கு அப்புறம் இங்க அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத் ஆயிடுறாங்க. அப்துல் முத்தலிப் வஃபாத் ஆகணும்னா அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா. அபு தாலிப் யாரு அப்படின்னு சொன்னா அப்துல் முத்தலிபுடைய மகன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை, அவரிடத்திலே கொடுத்து வளர்க்க விடுகிறார். அபு தாலிப் அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீண்ட காலம் வளர்த்தார்கள். எத்தனை வருடம் என்றால் 40 வருடம் வரையிலும் வளர்க்கிறார். ஏன்னா 8 வயசுல 8, 9 வயசினுடைய நெருக்கம். அப்ப வளர்க்க ஆரம்பித்ததிலிருந்து 48 வயசு வரையிலும் அவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். ரசூலுல்லாவை தன்னுடைய பொறுப்பிலே வைத்தவர்களாக இருக்கிறார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிப் இடத்திலே இருக்கின்ற பொழுது 12 வயசாக இருக்கின்ற பொழுதே அவர்கள் சின்ன வயசா இருக்கும் போதே சமூகத்தினுடைய சேவை கொண்டவர்களாக இருக்கும். இப்ப கடை தெருவுக்கு போனாலும், முகமது கடை தெருவுக்கு போறேன், உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கணுமா என்பதாக கேட்டு அங்க உள்ள மக்களிடத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை எல்லாம் அதை சரி செய்து கொடுக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் அவருடைய சிறு பிரயத்திலேயே அந்த குணம் இருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வயசாக இருக்கின்ற பொழுது ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக செல்கிறார்கள். அப்பொழுதிலிருந்தே இவருடைய வியாபாரத்தினுடைய திறனை வளர்த்து கொள்கிறார். உண்மையான முறையிலே வாங்கக்கூடியவர்களும் திருப்தியாக சந்தோஷமாக செல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான முறையிலே வியாபாரம் செய்யக்கூடிய யுக்தி கொண்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிறார்கள். அவருடைய வாழக்கூடிய காலத்திலே வாலிபர்கள் நல்ல நல்ல நண்பர்களை எல்லாம் இணைத்து கொண்டு சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய குடும்பத்திலே யாராவது பிரச்சனை ஏதாச்சும் எதுனா உடனே அவர்களை சமாதானப்படுத்துவது, ஏதாச்சும் சிரமப்படக்கூடியவர்கள் தன்னுடைய மக்களிலே யாராவது சிரமப்படக்கூடியவர் இருந்தால் அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்வது, கூட்டு உதவிகள் செய்வது. அதே மாதிரி வெளியூரிலிருந்து யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதேனும் உபசரிப்பு செய்வது, யாருக்காவது அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்காக போய் குரல் கொடுப்பது என்பதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஸ்புல் ஃபுதூல் என்ற ஒரு டீம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு டீம், ஒரு வாலிப பருவத்திலே அவருடைய பண்பாக இருந்துச்சு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இஸ்லாத்தில எந்த அளவுக்கு சமுதாயத்தினுடைய சிந்தனை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயது வரையிலும் இப்படியே போயிட்டு இருக்கு. 25 வயதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான இந்த திறமையான வியாபாரத்தினுடைய அணுகுமுறை இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்கிற ஒரு செல்வ சீமாட்டி அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழியை கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னே ஷாம் தேசத்திற்கு ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுத்து வியாபாரத்திற்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஹதீஜா நாயகி செல்வ செழிப்பா இருந்து பொருளை கொடுத்து வியாபாரம் செஞ்சுட்டு வந்தோன்னா அந்த வியாபாரத்துல இருக்கக்கூடிய லாபத்துல பாதிக்கு பாதி, உழைச்சிட்டு வந்தவருக்கு பாதி, பொருளை கொடுத்த தனக்கு பாதி என்பதாக அவர்கள் வைத்து பொருளீட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வியாபாரத்துக்கு அனுப்பும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகத்தான அந்த பண்புகளை எல்லாம் நோட்டம் மீறதுக்கு ஒரு உளவு பார்ப்பதற்கு மைசரா என்ற ஒரு நபரை அனுப்புறாங்க. அந்த மைசரா என்பவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் வியாபாரம் செய்யறாங்க, எவ்வளவு இதா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில வியாபாரத்தினுடைய முறையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள், உண்மையை பேசுகிறார்கள், நீதமாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியத்தோடு மைசரா ஹதீஜா நாயகி இடத்துல சொல்ல, ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை எதிர்பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரையிலும் யாரும் ஈட்டி தராத அளவிற்கு மிக சிறந்த ஒரு லாபத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்குறாங்க. இது ரொம்ப பிடிச்சு போகுது. ஹதீஜா நாயகி தன்னுடைய தோழி நஃபீசா அப்படின்ற ஒரு பெண்மணியிடத்துல இது மாதிரி திருமணம் செய்வதற்கான விருப்பத்தை சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய
அபூ தாலிப் தன்னுடைய தந்தை, பெரிய தந்தை இவர்களை எல்லாம் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா நாயகிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகராக ஹதீஜா நாயகிக்கு 20 ஒட்டகங்கள் கொடுத்தார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. சமுதாயத்தினுடைய சேவை இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப 35 வயதாக இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, காபத்துல்லாவை புதுப்பிக்க வேண்டும். ஏன்னா காபத்துல்லால இருக்கக்கூடிய சில பொக்கிஷங்களை எல்லாம் சில திருடர்கள் அபகரித்து விட்டு சென்று விட்டார்கள். இரண்டாவது, அப்பொழுது ஏற்பட்ட ஒரு வெள்ளத்தின் காரணத்தினால் காபத்துல்லா இடிந்து அது மேல கூரை எல்லாம் இல்லை. அப்பெல்லாம் முகடு இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல கட்டப்பட்ட காபாவுக்கு கூரை இல்லை. அது வெறுமனே சுற்றுச்சுவர்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு 9 அடி கொண்ட அளவிலே இருந்தது. இப்பொழுது எல்லாரும் மசூரா செஞ்சு என்ன செய்யறாங்கன்னா, வட்டி பணம், விபச்சாரம், அதே மாதிரி சூதுனால் பெற்ற பணங்கள், இந்த பணங்கள் இது ஹராமான தீய வழிகளில் பெற்ற பணங்களை எல்லாம் இல்லாம உண்மையான முறையிலே சம்பாதித்த அந்த பணங்களை மட்டும் வைத்து இந்த காபாவை கட்ட வேண்டும் என்பதாக எல்லாரும் நிதி திரட்டி ஒரு காபாவை கட்டுறாங்க. இப்படி கட்டும்போதுதான் வடக்கு திசையில ஒரு சின்னதா அந்த ஹத்தீமுடைய பகுதி கட்ட முடியாம போயிடுச்சு. ஏன்னா கல்லு பற்றாக்குறை, அங்க கட்டுமான பணிக்கான நிதி பத்தல. அதுதான் இன்னைக்கு நம்ம போய் உள்ளக்கு போய் தொழக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அது காபாவினுடைய உள் பகுதியினுடைய கணக்கில தான் அது வரும். இப்ப காபாவை கட்டெழுப்பப்படுகிறது. ஒரு 15 அடி உயரத்திலையும் 10 அடி அகலத்திலையும் அந்த காபாவினுடைய கட்டிடம் கட்டப்படுகிறது. இப்ப கட்டி முடிச்சாச்சு. இங்கதான் நம்ம கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. ரசூலுல்லாஹ் அந்த கல் எடுக்கிற விஷயத்துல எல்லாம் வருவாங்க, எல்லாமே உழைப்பு செய்வாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாத்திலையும் இந்த அரபிகள் ஒத்துமையா இருப்பான். ஆனா குலம், கோத்திரம், குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் மாறிடுவான். இஸ்லாத்தினுடைய அந்த சரிவு பின்னாடி உமையாக்களுடைய ஆட்சி, அப்பாசியாக்களுடைய ஆட்சி எல்லாம் அதுங்கேதான் வரும். குலம், கோத்திரம் சொல்லி வரும்போது எங்க குடும்பம் தான் பெருசு, உங்க குடும்பம் தான் பெருசு. ஒரு போரே நடக்கக்கூடிய அளவுக்கு இதுவரையிலும் ஒத்துமையா காபாவா கட்டி முடிச்சவங்க. ஹஜ்ருல் அஸ்வத்னா என்ன அப்படின்றத பத்திலாம் நீங்க பின்னாடி பாத்துங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம இது பார்ப்போம். அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தை எடுத்து அந்த இடத்துல வைக்கணும். காபாவில ஒரு 2 மீட்டர் தொலை தூரத்துல இடம் இருக்கு. கீழே இருந்து 2 மீட்டர் தூரத்துல அந்த காபாவை வைக்கணும். யார் வைக்கிறது? நாங்க தான் வைப்போம்னு சொல்லி குறைஷில, பனு ஹாஷிம்ல நாங்க வைப்போம், இவங்க நாங்க வைப்போம், இப்படின்னு சொல்லி எல்லாமே அடிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு போரே நிகழக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்பதான் வலீத் இப்னு முகீரா என்ற ஒருவர் சொல்கிறார். யாரு இல்ல, அபு உமையா பின் முகீரா என்ற ஒரு பெரியவர் சொல்கிறார், ஒண்ணு செய்வோம், இந்த மஸ்ஜித் இந்த காபாவிற்கு நடுநிசையிலே இரவிலே தொழுவதற்கு, இரவு வணக்கத்தை செய்வதற்கு யார் முதலாக வருகிறார்களோ, பகல் நேரத்தில் அதிகாலையிலே யார் வருகிறாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய ஆலோசனையை நாம் கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, எல்லாரும் அதுவே நல்ல கருத்து என்பதாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு, அழகிய தோற்றத்திலே அற்புதமான வாலிபர்களுடைய வடிவத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. பார்த்தோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலும் நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. வரலாற்று ஆசிரியர் கிப்பன் எழுதுவார். என்ன எழுதுவார்னா, பெருமானார் முகம்மது நபிகள் அங்க சமத்துவத்தை மட்டும் பேசலன்னா பெரும்பான்மையான மக்காவாசிகள் அப்பொழுதே ஏற்றிருப்பார்கள். அவர் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பேசுகின்ற அந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த முகம்மதை அவர்கள் அதிகமாக குடும்பத்தினர்களே எதிர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வரும்போது அழகான ஒரு ஆலோசனையை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துணியை விரிங்க, அந்த துணியில ஹஜ்ருல் அஸ்வத்தை வைக்க சொல்லுவாங்க. ஹஜ்ருல் அஸ்வத்தை வச்சாச்சு. எத்தனை கோத்திரத்தினர்கள் குடும்பத்தினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை குடும்பத்தினுடைய தலைவர்களும் அந்த துணியை பிடித்து தூக்குங்கள், அனைவரும் மொத்தமாக தூக்குங்கள் என்பதாக தூக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தை எடுத்து அந்த இடத்திலே வைப்பார். வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டு காண்பார், எப்பொழுது முகம்மது நபி அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தை எடுத்து அந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு அற்புதமான ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஆளுமையை வெளிப்படுத்தினார்களோ அங்கேயே அவர் தன்னுடைய வரலாற்றிலே ஜெயித்து விட்டார் என்பதாக எழுதுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயதிலே இது நடக்கும். அதற்கப்புறம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 37 வயதிலேயே தன்னுடைய தனிமையை நாட ஆரம்பித்து விடுவார்கள். எல்லாமே வியாபாரம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தனியா போய் அங்க ஹிராமலை, நேற்று சொன்னமே அந்த ஹிராமலை குகையில போய் உட்கார்ந்து தியானிக்கக்கூடியவர்களாக சத்துமாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தார். 40வது வயதிலே அல்லாஹு தாலா நபித்துவத்தினுடைய உலகம் ஏன் படைக்கப்பட்டது, உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா நபித்துவத்தை கொடுத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற வசனத்தை இறக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகின்ற பொழுது ஏராளமான எதிர்ப்புகள், எவ்வளவோ சிரமங்கள், பல கஷ்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஏராளமான விஷயங்கள் அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அவர்கள் எல்லாம் சிதைக்கப்படுகிறார்கள். இருக்க முடியல. சரி அபிசீனியாவுக்காச்சும் போகலாம், அபஷாவுக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொன்னாக்க அங்கேயும் முடியல. ஒரு காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை ஆதரவு தெரிவித்த அனைத்து நபர்களையும் எங்க ஷுஐப் அபி தாலிப் என்கிற பள்ளத்தாக்குல இருக்க வச்சு 3 வருஷம் அவர்களுக்கு உணவு எதுவுமே இல்லாம, தண்ணீர் எந்த ஒரு எதுவுமே கொடுக்க கூடாது என்கிற ஒப்பந்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு கொடுத்து சொல்ல முடியாத துயரத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். பல சஹாபாக்கள் நெருப்பிலே படுக்க வைக்கப்பட்டார்கள், பாறைகளின் மீது படுக்க வைக்கப்பட்டார்கள். அவருடைய தலைகளின் மீது நெருப்பு கம்பிகளினால் சூடு காட்டி சூடு போடப்பட்டது. இப்படி பல இடர்கள், பல சஹாபாக்கள், பல மக்கள் எல்லாம் கேட்பாரற்ற முறையிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு சஹாபி யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 2 ஒட்டகத்துல உட்கார வச்சு, ஒரு ஒட்டகத்தினுடைய ஒரு கால் ஒரு ஒட்டகத்துல இருக்கும், 90 கால் ஒரு ஒட்டகத்துல இருக்கும். அல்லாஹ் என்பதை விட்டுவிடு, இல்லை என்றால் இந்த 2 ஒட்டகத்தையும் அவிழ்த்து விட்டு விடுவோம் என்பதாக சொல்ல, அவர்கள் விடமாட்டேன் என்பதாக சொல்ல 2 ஒட்டகத்தையும் அவிழ்த்து விட்டுருவாங்க. இந்த ஒட்டகம் வேற திசையில விடும், இந்த ஒட்டகம் வேற திசையில விட்டும். 2 கால்களும் அப்படியே விரிந்து அப்படியே பிரிந்து அப்படியே இறந்து போனார்கள். அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இன உறுப்பிலேயே ஈட்டியினால் குத்தப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படி கேட்பாரற்ற நிலையிலே ஆங்காங்கே கொலைகள், படுகொலைகள் இதெல்லாம் நடக்குது. மக்காவினுடைய வாழ்க்கை எல்லாம் கண்ணீர் வர வைக்கக்கூடிய வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷுஐப் அபி தாலிப்ல இருக்கிறாங்க. இலைகளை சாப்பிட்டு விட்டு, அதை தான் சாப்பிட்டாங்களாம் எல்லாரும். இலைகளையும் தோள்களையும் சாப்பிட்டு கொண்டு விட்டைகளாக அவர்கள் போட்டார்கள். அவர்களுக்கு ஆடு மாடு எப்படி விட்டப்படுமோ, ஆடு எப்படி விட்டப்படுமோ அதே மாதிரி விட்டை போடக்கூடியவர்களாக அவர்களுடைய நிலைகள் இருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இதுக்கப்புறம் வெளியில இந்த ஷுஐப் அபி தாலிப்ல இருந்து வெளியில 6 மாசத்துல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த அபு தாலிப் அவர்கள் வஃபாத் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் 8 மாசத்துல அவர்களுடைய மனைவியும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத் ஆகிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா மிஅராஜுடைய பயணத்தை ஏற்படுத்துகிறான். மிஅராஜுடைய பயணத்திலே தொழுகை கடமையாக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க வராங்க. அவருடைய 51வது வயதிலே அகபாவினுடைய ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அதாவது மதீனாவில் இருந்து ஒரு 7 நபர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் போயிட்டு 53வது வயதில திரும்பவும் ரசூலுல்லாஹ்வுடைய 53வது வயசுல அந்த மக்கள் எல்லாம் 70 பேர் கொண்ட ஒரு கூட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் ஒப்பந்தம் செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய பயணம் 53வது வயதிலே ஏற்படுகிறது. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்து கொண்டு, ஒரு சின்ன புள்ள முதல்ல ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி தன்னுடைய தாயை பார்த்து அழுதுகிட்டே போகுமோ, அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை பார்த்து அழுதுகிட்டே போறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வினுடைய உயிருக்கு ஆபத்து, இதுக்கப்புறம் இங்க வாழ முடியாது என்கின்ற நிலை. அதே மாதிரி சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய நிலைகளை எல்லாம் நம்ம சாதாரணமா யோசிச்சு பார்த்துட முடியாது. ஒரு வீட்டை வாடகை விட்டு இன்னொரு வீட்டுக்கு நமக்கு ஷிஃப்ட் ஆகுறோம்னா எவ்வளவு வலியா இருக்கும் தெரியுமா? அந்த நினைவுகளே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னா, ஹிஜ்ரத் அப்படின்றது பெட்டி மடிக்கையெல்லாம் எடுத்துட்டு போறதில்ல. எல்லாத்தையுமே சம்பாதித்த பொருளில் இருந்து எல்லாத்தையுமே அப்படியே விட்டு சில நேரத்திலே குடும்பத்தையும் விட்டு போக வேண்டி வரும். தன்னுடைய பிள்ளைகள் வரமாட்டேன் என்று சொல்வார்கள், குடும்பத்தினர்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் விட்டுட்டு
எதுவுமே இல்லாத அனாதையாக அகதியாக வேறொரு இடத்திற்கு போகணும். அது போகக்கூடிய இடம் எப்படிப்பட்டது எதுவுமே நமக்கு தெரியாது. எப்படி வாழ போறோம், எப்படி இருக்க போறோம் எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட ஹிஜ்ரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கிறார். மேற்கொள்ளும் பொழுது அந்த காபாவை பார்த்து அழுதுகிட்டே போறாங்க. உன்னுடைய சமுதாயம் மட்டும் என்னை அனுப்பாவிட்டால் நான் போயிருக்க மாட்டேன் காபாவே. எனக்கு உண்மையிலே உன்னை நான் மிகவும் பிடிக்கும் என்பதாகவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்லி அழுதுகிட்டே போவாங்க. ஒரு கட்டம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில அடிகள் எடுத்து வைத்தார்கள் என்றால் காபா முற்றிலுமாக மறைந்துவிடும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த இடத்துல அடி எடுத்து வைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குவான். ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. யா அல்லாஹ், நபியே, இப்படி நீங்கள் துஆ செய்துவிட்டு அந்த அடியை எடுத்து வையுங்கள் என்பதாக ஒரு வசனம். இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குது இதுல. யா அல்லாஹ், ரப்பி அத்கில்னி, நான் இப்பொழுது நுழைகிறேன், வேறொரு இடத்திற்கு நுழைகிறேன். அந்த இடத்தை பரக்கத்தான நுழைதலாகவும் திரும்பவும் இந்த இடத்திலே நான் இதை விட்டு வெளியாறுகிறேன், வெளியாகக்கூடியதையும் பரக்கத்தான வெளியாகதாக ஆக்குவதோடு இப்படியே இருக்க முடியாது ரப்பே, எங்களுக்கான ஒரு அதிகாரத்தை ஒரு ஆளுமையை கொடுப்பாயாக. மில்லதுன் கசுல்தானன் நசீரா, உன்னுடைய புறத்திலிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளுமையை கொடுப்பாயாக என்பதாக கேட்க சொல்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கேட்டதற்கு பின்புதான் மதீனாவிலே மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக உள்ளே நுழைகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளக போய் என்னென்ன அற்புதமான விஷயங்களை எல்லாம் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நம்மள்ட்ட ஒரு பண்பியல் நல்ல முறையில வந்துருச்சுன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்புகளை நாம் முழுமையான முறையில ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா தானாகவே ஆளுமையை நம்முடைய கையிலே கொடுப்பான் என்கிற விஷயம்தான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 13 வருஷம் பயிற்சி. ஒருவன் ஆளுமைக்கு வர வேண்டும் என்றால் முதல்ல அவனுக்கு சகிப்புத்தன்மை வேண்டும், முதல்ல அவனுக்கு பொறுமை வேண்டும், அனுசரிக்கக்கூடிய தன்மை வேண்டும். இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் எவ்வளவு கொடூரங்கள். ஏன்னா மக்காவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தா கண்ணீரோடு அதை கடக்காமல் இருக்க முடியுது. அப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. 13 வருடத்தினுடைய வாழ்க்கைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு செல்கிறார்கள். இங்கே என்ன நடந்தது என்பதை நாம் நாளைய தினத்தில் இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொன்னதின்படியும் கேட்டதின்படியும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.